சாரல் அடிக்குது செக்க செக்க செக்கச்சு மின்னல் அடிக்குது செக்க செக்க செக்கது செக்கன்றாங்க எல்லாம். ஏய் மானாயா, ஏய் கொம்பு எத்த பிடிச்சிருக்குன்னு இங்க பாருங்க டிஆர்பி. அந்த டேமை பார்க்கணுன்ற பாருங்க, மொத்த டேமை இருக்கு தெரிஞ்சு பாருங்க. இங்க பாரு. ஐயோ சாமி, அது என்ன அது 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 இந்த டேம் அதிரப்பள்ளி டேமு. ஏய் அது சோலையாரா? வடிச்சிடும் சோலையாருன்னு சொன்னீங்கன்னா. சோலையார் அந்த பக்கம் இருக்கு. என்ன சொல்லலாம், அந்த வண்டி வரட்டும் போலாம். ஏன் வண்டிங்க, என் வண்டி போயிடுச்சா? என்னயா போயோ, இந்த இடத்துல நல்லா வீடியோகிராஃபராக எடுக்கலாம். இது ஜைஜாண்டிக்காக தெரியுதுல்ல, எவ்வளோ பெரிய டேம் போகிற. இங்கேருந்து பார்க்க இந்த ஆலியார் டேம் ஈக்குவல் இருக்கு இல்லை? இங்கேருந்து ஏதாச்சும் மிருகங்களை ஏதாச்சும் வரும்போது தான் ஒன்று கூட வர காணும். இங்கே சொல்லுங்க சொல்லுங்க, அங்கே போகிற ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்காரு தெரியுதா? ஃபோன் கொடுங்க, ஒரு ஃபோன் கூட டிஆர்எஃப் உங்களுக்கு பாருங்க காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி காட்டலாம் எங்க இங்கே ஒரு தெரியுதுங்களா? நல்லாவே தெரியுது அதில். எங்கேயும் அந்த காட்டில் அப்படி நடந்து போயிட்டுருக்கு. அப்படியே அவர் போட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் பிளேஸ் கீழே போனால் வேறு மாதிரி செம்மையாக விளாட்லாம். கூட்டாஞ்சோறாகி சாப்பிட்டேன் போவோம் பொறுமையா. எங்கேயும் இவங்க போயிட்டாங்க, இந்த சில வந்து எங்கேயே போயிட்டாங்க இவங்க. என்ன பண்ணுறாங்க வீடியோ எடுத்தேன்னு தெரில, புரியல. இதோட 10 ஸ்டாப் போட்டுறேன். ஐயோ சுட்டியாரஃப் இந்த டேம் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக இந்த இதோட டேம் பேரே தெரில. ஸோ இது சென்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், வால்பாறை டு அதிரப்பள்ளி டேம் ஃபாரஸ்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஆலியார் டேம்லாம் இது இல்லை. ஆலியார் டேம் எங்கே இருக்கு சொல்லும்? வால்பாறைக்கு பொள்ளாச்சிட்டு இருக்கு. நம்ம எங்கே இங்கே வால்பாறை தாண்டி இருக்கோம். இதை போய் ஆலியார் டேம்ன்ற பற்றியா நீ அதுக்கு மேலே போ. மேட்டூர் டேமா, இங்கே ஆலியார் டேமா? நீ என்ன டேம் சொல்ல போற? ஊருட்ட ஓடு நாருட்ட நாடு சொல்லுங்க. ஐயோ ஆனால் இந்த டீப் ஃபாரஸ்ட் எப்படி அங்கே அந்த மனுஷன் அங்கே போனான்னு தெரியல எனக்கு. இது என்ன டேம் முதல்ல எனக்கு இன்னுமே விளங்கலை. ஏன்னா இந்த டேமுக்கு போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம அந்த டேம் வழியிலேருந்து தான் வந்திருக்கோம் தெரியுதா? அந்த டேம் வழியாக தான் வந்திருக்கோம், அந்த ரோட்டு வழியாக தான் வந்திருக்கோம். சலாம் இந்த மலையை எப்படி கிராஸ் பண்ணுவோம்? நம்ம இந்த மலையில் போகிறோம், புரியுதா இல்லையா? இப்படி போகுது. நம்ம இந்த மலை இங்கே இருக்கு, டேமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே மாதிரி இதுதான் ரைடர்ஸ்ன்றது. அப்படி ரைடர்ஸ் தான் வேணுன்றது. எல்போ ரைடர்ஸ் இல்லை, ஸ்கூட்டி ரைடர்ஸ். அங்கே பாரு, யார் வண்டி ஓட்டுற யார் பின்னாடி உட்காந்து, அதுதான் ஏன் வேணுன்றது. வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலையா? நானும் தான் வாழ்றேன்னு இந்த இவ்வளோ காலையை நான் ஓடிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, அங்கே பாரு, வாழ்க்கை தான் அது வாழ்க்கை. அந்த பொண்ணு சேஃப்டி, நீ மேலே இடிப்ப, அதான் அடிக்குது. இங்கே வரானுங்க பாருயா சாமியோ. என்னையா பண்ணுறீங்க அங்கே? என்னையா பண்ணுறீங்க? என்னையா நினச்சிட்டு இருக்க மோட்டோ? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுதான் நீ வர லட்சணமா? நீ அப்படியே சமாளிக்க சரியா? டைம் என்ன ஆகுது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீடியோ எடுத்து அப்புறம் சேச்சி அட்ரஸ் கேட்டாங்க சொல்லிட்டு இருந்தோம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு வால்பாறை ஒரு ரோடு. பொண்ணு எப்போ பார்த்தாலும் பொண்ணு தான். சோழ கிளம்பலாம், நிற்க சொல்லலாம். நிற்க வண்டி எடுத்து கிளம்பலாம் சொல்லலாம். வரதுனேங்க என்ன பண்ணுற? அப்படியே என்ன சொல்ல பண்ணுற? வர நீயும் சரியில்லை பார்த்துக்க. கொண்டே போடுவேன். டைம் என்ன ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கிளம்பி வண்டிடியா போச்சுங்க போட சொல்லலாம். தண்ணியில் கலைச்சல் நல்லா இருக்கியா? வரானுங்களா பாரு, அப்படி மனசாட்சியெல்லாம் பண்றானுங்க. வாயா நீ போ, நிக்க போ, நீ போ. சரி நீ பார்த்து முன்னாடி பேசலாம்.
கிளம்பியாச்சு ஒரு வழியாக இவங்களை கூட்டிட்டு. அந்த பவர் கியர் ஃபுல் கியர் விடுறோம்ல, அந்த பவர் என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது, இழுத்து விடுது நம்மளே. இங்கே போய் ஃபாரஸ்ட் போறியா? ஐயோ ஐயோ சாமி இங்கே வரையா? ஐயோ ஏய் செமையா இருக்காது. இந்த 7th heaven, இந்த வால்பாறை இங்கே பாரு, அடிபொலி. அக்கா அக்கா இப்ப பாரு இன்னைக்கு மோட்டல காலி. ஐயோ கடை சேத்துல ஏறி ஆகிட்டா. அங்க ஒரு ஞாபகம் அடிச்சுட்டு வர்றாரு. ஐயோ கடவுளே, தண்ணியிலே மிதக்கிறையோ. அண்ணா நீங்க ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்த்துருக்கீங்களா இன்ன வரைக்கும்? எதுவுமே இன்னும் இல்லையா? ரொம்ப க்ரௌடாக இருக்கு, வரல எதுவும். நாங்களும் முன்னே பிடிச்சி எங்கேயாச்சும் மாட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றும் மாட்ட மாட்டேன்து. ரோடு பக்கம் வராது. ஈவினிங் டைமில் நம்ம இப்போ அதிரப்பள்ளி திருப்பி நம்ம எப்படி கொச்சி. வண்டிக்கு பின்னால போக கூடாது, வண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். புரியுது டிஸ்டன்ஸ் தான் போகணும், വണ്ടി സ്ലോയിലേ ഓടണം. ഞാൻ കഴിഞ്ഞ പാർട്ടിയിൽ വന്നപ്പോൾ ഇതേപോലെ ക്രൗഡ് தான். ഞാൻ വളരെ സ്ലോയി വണ്ടിപ്പോൾ എന്നെ ഫ്രണ്ടിൽ വന്ന് ആന ക്രോസ് ചെയ്തു. நீங்கள் ஃபுல் பைக் டிராவலுங்களா? ஓகே ஓகேண்ணா. അതിനപ്പം ரொம்ப ஸ்லோயா போகும். லெக்கண்டா பார்ക്കാം. எந்த ஊர்? சேலம், கோயம்புத்தூர், சேலம், மயிலாடுதுறை, சென்னை, பாண்டிச்சேரி. மோர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட். எத்தனை பேர்? 10 பைக் இருக்குமா? 10 பைக் இருக்குமா? 8 பைக்கா? 11 பேர், 11 மெம்பர்ஸ். ஸ்டே நீங்கள் வச்சுட்டா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு உடனே கீழே இறங்குறது தான். கோயம்புத்தூர் உம்மாலா போயிருக்கா? கோயம்புத்தூர்ல பசங்களை தான் இந்த ஊரு. யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா போயிட்டே உம்மால போனப்ப அங்க வந்தது எல்லாம் ஆனா நாங்க இவட பார்த்தது எல்லாம் கேரளா தான். இவட எல்லா மக்களும் கேரளா உண்டு. கேரளா உம்மால போயில கம்ப்ளீட் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் பசங்க தான் அந்த ரீல் அந்த 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 ஒரு வேர்டிங் கசறோம். கோயம்புத்தூர் பசங்க உம்மாலயா? இல்ல சலா, அங்க ஒரு உம்மால வியூ பாயிண்ட்னு சொல்ற வியூ பாயிண்ட் இருக்கு, பேரே உம்மால வியூ பாயிண்ட். ஆமா பாத்துருக்கா? அடியோல வியூ பாயிண்ட் தான். வரோம் சலாம் தேர்றே பட்டனா. യാത്ര ഞങ്ങൾക്ക് ഒരു ക്ലബ് ഇருக்கு ട്രാവൽ ക്ലബ് ഫോണസ്റ്റ് പെരിയ നല്ല നല്ല യാത്ര ചെയ്തിട്ടുണ്ട്. എന്റെ യൂട്യൂബ് ചാനലിൽ എന്റെ ഫ്രണ്ട്സ് എല്ലാം നീ ഒരുപാട് യാത്ര ചെയ്തിട്ടില്ലേ, ஸ்டார்ட் பண்ணது சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சும்மா ஜாலியா ட்ரிப்போட சேர்த்து இதுவும் செஞ்சது. அது நல்லதுதானே. எப்படி டிராவல் பண்றது ஜாலியா? ஒருத்தன் பார்த்தா போல அப்படியே எல்லாரும் திரும்பிங்களே. காட்டுக்குள்ள கூட யாத்திரை இந்த சவுண்ட் போடக்கூடாது. நமக்கு அனிமல்ஸ் சைட்டிங் கிடைக்கவே செய்யாது சவுண்ட். அது பயங்கர இரிட்டேட்டிங். பார்த்து போனோம் ஃபாரஸ்ட் யாத்திரையில ഈ ആനിമൽസ് നമുക്ക് കാണக்கூடாது, அது நம்ம பக்கத்துல இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் விட்டு போகும்போது ஈச்சக்காடு இருக்கு, ஈச்சக்காடுல ஆன பக்கத்துல இருக்கு, நமக்கு காணக்கூடாது. நம்ம ஸ்பீடா போனா அந்த டிஸ்டர்பன்ஸ் பெட்டன்னு க்ராஸ் பண்ணோம். ஓகே டேஞ்சரா இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் இருக்குது. வீடியோ கூட பாத்தீங்க, வண்டி போட்டு கார் மேல விழுந்து പെട്ടെന്ന് இருக்கும். இதுக்கு நேத்துக்கு ஒரு കഴിഞ്ഞ മാസം ഞാൻ ഇതേ വന്ന് എന്നோட വണ്ടിയില് 3 ആന ക്രോസ് பண்ணிருக்கு. வீடியோ இருக்கு.
അപ്പം പോയി അത് കൊണ്ടല്ല 3 இந்த டிஸ்டன்ஸில் வேற ஆதும் இல்லை ഞാൻ மட்டும்தான் കുറേ நேரம் இங்கே வண்டி ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கொண்டு இருக்கும் க்ளோஸ் செய்தாங்க போய் இதை இது முன்னாடி நின்றா பிரேக் பிடிக்க உள்ள ஸ்பீடிலே போகாவும் பின்னாடி ஸ்கிட் ஆயிடுச்சுங்க யாரு பார்த்து ஸ்கிட் ஆச்சுல சரியாமலாம் செம்மையா ஸ்கிட் ஆச்சு அப்ப நீங்க போங்க உங்களுக்கு ஆன கிடக்கட்டும் தேங்க்யூ சேட்டா தேங்க்யூ சேட்டா என்ன அது விட்டு பாட்டுக்கிறேன் இது நானும் வரேன் என்ன நடக்குது அங்கே அட்டப்பாடி போயிருக்கீங்களா அட்டப்பாடி போயிருக்கீங்களா அட்டப்பாடியா அட்டப்பாடியில ஒரு ஃபால்ஸ் உண்டு இது ஆக வேண்டியதான் அடிபொலியா அடிபொலி அடிபொலி போட்டோ இந்த மாதிரி பேசுற போய் என் பையனை ஓட்டி பார்க்கணும் ஒரு டைம் ஆகுது நீங்க பாகவண்ணு வந்து கூப்பிடு நமக்கு போயிருக்கான் ஆஃப் ரோடு ஓகே வண்டி இருக்கு வேற வண்டி போறதுக்கு இருக்கு நீங்க வா ஷூர் ஆனா we are sports bike R15 V4 we don't have நமக்கு ഒരുമിച്ച് போவோம் we are going the off road வராட்டுமே okay next number போடு சொல்லலாம் நம்பர் கூட கேட்டா next week இப்போ next week okay next week வேண்டப்பா next week எனக்கு பாகவன் ஃபேமிலி ட்ரிப் இருக்கு okay sure next week வேண்டப்பா அதுக்கு next week sure we contact you next month வா நமக்கு வாகவன் உளுப்புண்ணி 3 ரூபாய் உளுப்புண்ணி வராட்டுமேடு உரும்பிக்கரை வாகமான் கவர் பண்ணல நீட்டா போவோம் 3 நாள் வாகமான் 3 days 3 days போடு ஓகே நமக்கு என்ஜாய் பண்ணலாம் கால் செய்யும் ஆஃப் ரோட் வெறித்தனம் ஓகே குளிക്കാം ஆயிட்டா நீங்க வா ஏடா நமக்கு உரும்பிக்கரை குளிക്കാം லவ் சேட்டா பாய் சேட்டா பாய் வண்டிடு போ ஆனால் அருமையானது கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் என்ன கேட்டோன்னா அனிமல்ஸ் பார்த்தீங்களான்னு தான் கேட்க வந்தோம் பட் ஆனால் அவங்களே ஒரு யூடியூபர்ஸ்னு தெரியாது அவங்க ஸ்டார்ட் அப் தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா இவ்வளோ ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியுமா எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பாங்க தெரியுமா அவங்களாம் அவங்க சொல்கிறாங்க லிஸ்ட்டு போடுறாங்க பார்த்தியா உரிமைக்கிறலாம் நமக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் அவங்க அந்த இடத்துல போயிட்டு ஆஃப் ரோட் பண்ணியிருக்காங்க பாரு அந்த வீடியோஸ் காட்டினாக்கும் போது எங்களுக்கு எல்லாம் புல்ல அரிச்சு போச்சு உண்மையாலுமே அவ்வளோ லவ் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு கேரளாவில் ஒரு பெரிய கிளப் இருக்காட்டுக்கு ஸோ இவங்க வீக்லி இவங்க ட்ராவல் வருவாங்கட்டுக்கு ஸோ ஏஜ் பர்சனில் இது மாதிரி ரிட்டையர்ட் ஆன மாதிரி ஸோ வீக்லி ட்ரிப் வருவாங்கட்டுக்கு ஸோ அந்த ட்ரிப்பில் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதுனால நீ தான் வீக்லி ட்ரிப் போகிறல ட்ரிப் போடுறத வந்து ஒரு வீடியோவை கவர் பண்ணி நீ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுன்னு சொல்லுவோம் ஸோ அவங்க ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்கட்டுக்கு ஸோ வேறு மாதிரி நிஜமாலுமே ஆனால் அற்புதமான பர்சன் இந்த ட்ரிப்பில் 2 பேர் மறக்க முடியாத நண்பர்களை பார்ப்போம் அடுத்த ட்ரிப் உருவிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் கோவான்னு நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா கோவா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற பிளான் இருந்துச்சு ஸோ பார்ப்போம் இவங்களும் நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி ட்ரிப் இருக்கான் ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் இல்லாமல் அதுக்கப்புறத்த வீக் ஆனால் ஆஃப் ரோடு எனக்கும் பிடிக்கும் டிஆர்எஃப் ஆனால் என்ன நம்ம ஆம்டாலில் தான் எனக்கு ஒரு சின்ன வருது என்னன்னா ஆஃப் ரோட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன்னா நம்ம ஆஃப் ரோட் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஸோ அது நம்மளுக்கு ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஆஃப் ரோடாக இருந்தால் பண்ணிடும் ஆனால் ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்துச்சுன்னா அடி தட்டும் ஸோ டொப்புன்னு அடி வாங்குவோம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது பேசாமல் ஆஃப் ரோடுக்கு புதுசாக ஒரு வண்டி எடுத்துருவோமா வண்டி எடுத்த வண்டிக்கு எங்கே இடம் தெரில ஆஃப் ரோடுக்கு புதுசாக வர வண்டியா டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு 12:30 மணிக்கு வந்தோம் இனி எத்தனை மணிக்கு நாங்கள் போய் சேரோன்னு எனக்கு தெரில அதுக்கு ஏற்றாப்புல தான் போச்சியா என்னாச்சு ப்ரோ சேஃப் இல்லை பிரேக் பிடிக்கலையா சேஃபாக வாங்க நம்பர் பிளேட் போயிடுச்சு பாவம் இந்நேரத்துக்கு அவர் மேலே விட்டு எடுத்துருந்து அவரும் கவுந்துருப்பார் ஸோ சடனாக நான் வந்துட்டு இருந்தவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் இல்லை அவருக்கு பல்சரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ரூட்டில் வரும்போது அதில் ஏபிசி இருக்கா அது என்ன மாடல் இதில் பழைய மாடலாக இருக்குது பல்சர் 125 150 தான் நீங்கள் சொல்லலை அது 150 தானே பைக் அது பல்சர் 150 ஸோ பிரேக் ஃபெயிலியர் ஆட்டுக்கு கரெக்டாக பிரேக் இறக்கத்தில் வந்து விட்டுருச்சாட்டுக்கு கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வண்டியிலே போய் பின்னாடி நம்பர் பிளேட்டில் விட்டார் நம்பர் பிளேட்டு தான் உடஞ்சிருக்கு ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் யாருக்கும் எந்த ஒரு காயங்களும் ஏற்படலை ஸோ கடவுள் புண்ணியத்தால் சேஃப்டியாக ரைட் பண்ண டிஆர்எஃப் ஸோ எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி பார்த்து ரைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கரெக்டாக போக முடியும் வா இங்கெல்லாம் நிற்க வேணாம் போயிடலாம்
அடா வாழுங்கடா டே, நீங்கள் வாழுங்கடா. சலோ லவ் யூ தாங்க. என்னடி பண்ணுற? நான் உனக்கு மிஸ் பண்ணிட்டேனே பார்த்தேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? பைக்கை மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பான்னு சொல்லும் போது அவன் பைக் அவன் எடுத்துகிட்டு சரி என் பைக் என்கிட்ட கொடுத்துட்டு போனவன் அவன் வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் என் வண்டியோட சாவியை எடுத்துகிட்டு போயிட்டான். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.